கர்த்தர் நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு வனாந்திர சத்த ஊழியர்களின் சார்பாக சீலோவாஞ்ச வீட்டிலிருந்து வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்று கேட்டீர்கள் சொன்னால், தாவீது, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். பார்த்தீங்கன்னா, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். யாரை பார்த்து சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, தாவீதை பார்த்து சவுல் சொல்கிறான். சவுல் தாவீதை வேட்டையாடுகிற வேட்டை நாயை போல துரத்தி கொண்டிருக்கிறவன். அல்லேலூயா. ஒரு வேட்டையாடுவதற்காக துரத்தி கொண்டிருக்கிற வேளையிலே தாவீதை பார்த்து சொல்கிறான், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். ஏன் சொன்னா, தாவீது கையில சவுளுடைய ஜீவன் கிடைத்திருந்தும், தாவீதுடைய கையிலே சவுல் ரெண்டு மூணு தடவை கிடைத்திருந்தும் தாவீது சவுளை கொல்லவில்லை, கொல்லுவதற்கு எண்ணமும் இல்லை. ஏன் சொன்னால், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே கை போடுவது ஆகாத காரியம் என்று கண்டான். தேவனுக்கு பிரியமான ஒரு சிந்தையுடையவனாய் காணப்பட்டான். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சிநேகிதனாகும்படி செய்வார். அப்ப தாவீதுடைய வழிகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு பிரியமாய் இருக்கிறது. அந்த 26ஆம் அதிகாரத்தில் நம்ம மேலும் முன்னாடி போய் பார்க்கும்போது, இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தலையில் விழாதிருப்பதாக, மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லுப்பூச்சியை தேட வந்தீரோ என்றான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே, திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய உன் பார்வைக்கு அருமையா இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்ய இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். ஒரு ராஜா ஒரு குடியானவன்கிட்ட பார்த்து சொல்றான், அல்லேலூயா, நான் பாவம் செய்தேன், தப்பிதம் செய்தேன் என்று. அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரின் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும், கர்த்தர் அவனவன் விதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை நீட்டி மனதில்லாதிருந்தேன், அல்லது கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல கை போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லையா? அபிஷேகம் உன்னை கொல்றதுக்கு கடவுள் என் கையில கொடுத்திருந்தும், எனக்கு வாய்ப்பு இருந்தும் கூட உன்னை கொல்வதற்கு எனக்கு மனசு இல்லை. ஏன்னு சொன்னா, உன் மேல இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம், உன் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் என்னை தடுக்கிறது. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரவங்களை குறித்து பல விதத்தில் பல வகையில் ஏளனமாயும் கேவலமாயும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, வெளிப்பாடு புஸ்தகம், அவனவனுக்குண்டான பலன் என்னோடு கூட வருகிறது. நன்மை செய்கிறவன் நன்மை செய்யட்டான், தீமை செய்கிறவன் தீமை செய்யட்டான். அதில் இன்னுங்கிற ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவனவனுக்குண்டான பலன் அவர் கூட வருது. நன்மை செய்தவன் நன்மை பெருக்க போறான், தீமை செய்தவன் தீமை பெற போறான். ஒரே ஒரு காரியம், நம்ம போய் ஒரு பலாக்கொட்டையை விதைச்சிட்டோம், பலாக்கொட்டையை விதைச்சிட்டு அங்கே போய் மாம்பழத்தை பார்க்க முடியுமா? மாங்கொட்டையை போட்டுட்டு பலாப்பழத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். அதை தான் வேதம் சொல்லுது, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்னைக்கு தாவீது, அந்த நாள் தாவீது விருத்தாப்பினான போது, அல்லேலூயா, தேவன் அவனை விசாரிக்கிறவராய் காணப்பட்டார். மாத்திரமல்ல,
இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் உண்டு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிடுறான். அல்லேலூயா. பர்திமேயை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஏன் தாவீதின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார்? அந்த அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் மேல் இருந்த அந்த வைராக்கியம், அந்த அபிஷேகத்தின் மேல் இருந்த அந்த ஒரு பற்றுதல். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரி, அல்லேலூயா. உபாகமம் புஸ்தகம், இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். உபாகமம் புஸ்தகம் 28:6 இப்படியாக சொல்கிறது. அல்லேலூயா. 28:6 வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையை எனது நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீதிமொழிகள் மன்னிக்கணும், உபாகமம் 7:14 இப்படியாக சொல்கிறது. அல்லேலூயா. உபாகமம் 7:14. அல்லேலூயா. சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஏன் சகல ஜனங்களை பார்க்கணும் நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, நான் வரும்போதும் நான் போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, நான் யார் என்பது எனக்கு தெரிய வேண்டும். அதனால அழகா பவுல் எழுதும்போது சொல்றார், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11:31 நம்மை நாம் நிதானித்து அறிந்தோம் என்று சொன்னால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியணும், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கை போடக்கூடாது, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்களும் நானும் பழகிட்டோன்னு சொன்னா, நீங்க வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.